என்ன பார்ட்னர், ஆர்கே வீட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஐடியா கேட்டா நீ பாட்டுக்கு குறுக்க நடுக்க நடக்கிற. பார்ட்னர், இது ஒன்றும் மைதானத்தில் ஆடுற கபடி ஆட்டம் இல்லை. தண்ணி கடியில் மூச்சை பிடிச்சிட்டு ஆடுற ஆட்டம். யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஒரு ஐடியா போட்டிருக்கேன், ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன், வருவான். இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. முதல்லயே சொல்லியிருந்தேன்னா எப்போ வருவான்னு கேட்டு என் கழுத்து அறுத்துருப்பல்ல. இப்பயும் கேட்குறேன், எப்போ வருவான்? ஐயோ வந்துட்டாயா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் சொல்ல பார்ட்னர், இவன் தான் நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாப்புல. அன்னைக்கு ஒரு நாள் அர்ஜுன் இவனை எல்லாரும் முன்னாலையும் கன்னத்தில் அரைஞ்சு விட்டான். அன்னிலேருந்து இவனுக்கு அர்ஜுன் மேலே கோவம். இன்னி வரைக்கும் அந்த கோவம் தீரல. அவனை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு ஐடியா சொன்னான். ஐடியா நல்லா இருந்துச்சேன்னு வர சொன்னேன். சொல்லியா? சார், நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கிற சிஎன்சி செக்ஷன்ல இருந்து ஒரு முக்கியமான மிஷின்ல இருந்து ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பார்ட்டு கழட்டி வச்சிருக்கேன். என்ன பார்ட்னர், பாத்தியா நம்மால் எப்படி? பார்ட்னர், நீ சும்மா இருப்ப, நீ சொல்லுப்பா. அந்த மிஷினை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரே ஆள் அர்ஜுன் தான். நில்லு, அங்கேயே நில்லு. இப்போ நீ என்ன பண்ற? அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அர்ஜுனுக்கு இன்ஃபார்ம் பண்ற. அர்ஜுனே வந்து அந்த மிஷினை ரிப்பேர் பண்றதுக்கான ஏற்பாடுகளை நீ செய்யற. அந்த மிஷினை அவன் தொட்ட உடனே அவனுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தேவைப்பட்ட ஏற்பாடுகளை பர்சனலா நீயே செய்யற. புரியுதா? ஆனா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விபத்து மாதிரி தெரியணும். தப்பி தவறி கூட உன் பேரோ என் பேரோ பார்ட்னர் பேரோ இதுல அடிபடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? தேவைப்பட்டா அன்னைக்கு நீ லீவ்ல போறதா முன்னாடியே ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு. பார்ட்னர், சூப்பர் ஐடியா. சரி, ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இத எத்தனை மணிக்கு என்னைக்கு செயல்படுத்தணும்னு நான் முகூர்த்தம் குறிச்சு சொல்றேன். சரியா? நீ போலாம். ஓகே சார். ஒரு நிமிஷம், செலவுக்கு வச்சுக்க. தேங்க்யூ சார். வரேன் சார். பார்ட்னர், நாம இல்லாம இருக்கும் போதே ஆர்கே சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான்யா. ஆனா இந்த வேதனை ரொம்ப நாளைக்கு இருக்காது. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அந்த ஆர்கேய உண்டு இல்லை நாக்கிடுறேன். அதை செய். டேய் தினேஷ், மொட்டை மாடியில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது தனி கிக்கு தாங்க. கரெக்டா? பாருக்கு தண்ணி அடிக்கலான்னு போனா 11 மணிக்குள்ள வெளில போங்கடா லோலோன்னு கத்துறானுங்க. இதே வீட்டுக்குள்ள அடிச்சா நோ டைம் பார், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கடா. டேய் தினேஷ், இது உனக்கே நல்லா இருக்கா? வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுல குடிக்கிறீங்களேடா. மச்சான், உங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். டேய் என்னடா நீ? ஒன்னும் சொல்ல மாட்டாடா. உங்க வீட்டுக்கு கூட்டு போய உங்க அம்மா ஒன்னும் சொல்லாம இருக்காளான்னு பாக்கலாம். ஏண்டா, அவன் தான் கூப்பிட்டானா உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? எழுந்து போங்கடா. அம்மா மூடா வாய. டேய் என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எழுந்து போங்கடா. டேய் மச்சான் கிளம்புடா, நாளைக்கு பாத்துக்கலாம். மச்சான் ஓகே, பாய்டா. வர மச்சான். பாதி கிளாஸ் அப்படியே இருக்கு மச்சான். மா என்னம்மா இது? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படி இன்சல்ட் பண்றீங்க? டேய், உன்னை குடிக்க வேண்டான்னு சொல்லடா. கூட்டமா வந்து ஏண்டா குடிக்கிறீங்க? நானே உனக்கு வத்தல் வறுத்து தரேன். இங்க உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காடா. வரவன் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க முடியாது. இதெல்லாம் ஏண்டா உனக்கு தெரியல? அதெல்லாம் விடு. நாளைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? இப்ப என்ன டைம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? மா சாரி. என்னடா சாரி? இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா பொழுது விடிஞ்சிடும், கண்ணு செவந்துடும். இந்த கோலத்திலேயே மாப்பிள்ளையா போய் நிச்சயத்துல நிக்க போறியா? டேய், அவர் இறந்த பிறகு இந்த குடும்பத்தை நடத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதுடா. உனக்கு கௌரவமா கல்யாணம் நடக்கணும், அதை என் கண்ணால பாக்கணும். உன் கல்யாணத்தை வச்சுதான் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அமையணும். புரிஞ்சுதாடா? என் நினப்புல மண்ணள்ளி போட்டுடாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னால உன்னை திருத்த முடியல. அதனாலதான் உனக்கு ஒரு கால் கட்டு போட்டு அவ வந்தாலாவது நீ திருந்துவியான்னு ஒரு நப்பாசை.
சாகறதுக்குள்ள நான் உன்னை நல்லவனா பார்க்கணும்டா. மா என்னம்மா அம்மா போதும், அழாதீங்க, நிறுத்துங்க. இந்த பாருங்க, நாளைக்கு காலையில் ஜம்முன்னு மாப்பிள்ளையா வந்து நிற்கிறேன். ஓகேயா? கவலையே போடாதீங்க, இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன். ஐயாஸ். என்னடி இவன்? ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், இல்லனா இப்படித்தான். பணக்கார பொண்ணுல அண்ணன் கரெக்டா வந்துடுவான். வரப்போறவளை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. நீ வா. ச்சே, எங்கேஜ்டாவே இருக்கு. என்னங்க ஐயருக்கு சொல்லிட்டீங்கல்ல? எல்லாம் சொல்லியாச்சு, அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, அவரோட ஃபோன் நம்பரும் வாங்கியாச்சு. நாளைக்கு காலையில் ரிமைண்ட் பண்றது தான் பாக்கி. ஆமாங்க, நாளைக்கு முகூர்த்த நாள். அப்புறம் அங்க போயிட்டு எங்க போயிட்டுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறாரு. ஹே கம் ஆன், இது யார் வீட்டு ஃபங்க்ஷன்? தி கிரேட் ஆர்கே வீட்டு ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும்போது ஐயர் வேற வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா என்ன? என்னமா அது? நானும் காலையில இருந்து பாக்குறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நீ மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்க. சுவாதி அனிதா வேலை வாங்குறதானே? நல்லா இருக்கும் மாமா, அவங்களுக்கு தானே நாளைக்கு நிச்சயதார்த்தம். நான் தான் சீக்கிரமா போய் தூங்க சொன்னேன். நீங்க இந்த லிஸ்ட் ஒரு வாட்டி பாத்துட்டீங்களா? நான் எதுக்குமா பாக்கணும்? உனக்கு தெரியாது என்ன இருக்கு? இந்த பாருமா, நான் இப்பவே சொல்லிட்டேன், நாளை நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க 2 பேர் தான் இன்சார்ஜ். நான் ஒரு துரும்ப கூட அந்த பக்கம் எடுத்து போட மாட்டேன். நான் ஒரு கஷ்ட மாதிரி வருவேன். ஹலோ, ஏய் ஹாய் சீனு. அபிராமி அக்கா, ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. ஓகே, நானும் சும்மா தான் இருக்கேன். எனக்கு கூட ஏதாவது வேலை கொடுங்களேன். நீயா வந்து மாட்டிக்கிட்டியா? வா வா. அந்த பூஜை ரூம்ல குத்து விளக்கெல்லாம் இருக்கு. நீ வேணா அதெல்லாம் தொடச்சு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வச்சிடுறியா? சரிக்கா. ராஜேஸ்வரி. மாமா, அத்தை பூஜை ரூம்ல இருக்காங்க. ஓ, அங்க இருக்காளா? ஆ. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நாளைக்கு என் பொண்ணுகளோட வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்க போகுது. அந்த வேலையில அசிங்கமா அபசகுண மாதிரி நீ இந்த மாதிரி மங்களகரமான வேலைகள்லாம் செய்யறது சுமங்கலிகளோட வேலை. உன்ன மாதிரி அமங்கலிகளுக்கு அதுக்கு தகுதி கிடையாது. ஏய், என் பையனோட வாழ்க்கையை தான் பாழாக்கிட்டேன். என் பொண்ணுகளோட வாழ்க்கையை நாசப்பட போறியா? போ வெளியே, போ வெளியே. ஏன்பா 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 அவளை விரட்டுறீங்க? நீங்க சொல்ற மாதிரி ஒன்னும் அமங்கலி கிடையாது. நான் தாலி கட்டின சுமங்கலி, என் மனைவி. அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் உண்டு. அது உன்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இந்த வீட்டுல எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. அவளுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியவன் நான். மறுபடியும் அவளை இந்த வீட்டுல யாராவது திட்டுனீங்க, என்னடா செய்வேன்? அப்பா என்னடா அப்பா? ஏன் மேல தாங்க தப்பு? நீ சுமார் சாந்தி. வாங்க போலாம், வாங்க. சாரி. வாங்கண்ணா. ஏங்க, அவர்தான் பெரியவர், ஏதோ பேசிட்டு போட்டோம். நீங்களும் வார்த்தைக்கு வார்த்தை பேசினா எப்படி? என்ன சாந்தினி, அப்பாவா இருக்கலாம், அதுக்கு நீ என்ன வேணாலும் பேசுறதா? அதுவும் பூஜை ரூம்ல? ஐயோ பரவாயில்ல, விடுங்க. இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. நான் எவ்வளவு தடவை அவகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அவதான் இது என்னோட வீடு, நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றா. எனக்கு கூட ஒரு லிமிட் இருக்குல்ல மாமா. உனக்கு என்னமா லிமிட்? நீதான் இந்த வீட்டுல எல்லாம், நீ என்ன வேணா செய்யலாம். அந்த கழுத மறுபடியும் அவன் மூஞ்சில முடிக்காம பாத்துக்க. சரி, நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க மாமா. வாங்கப்பா. வாங்க. கார்த்திக், அண்ணி, இருந்தாலும் உங்க அப்பாக்கு இவ்ளோ கோவம் வரக்கூடாது. சாந்தி யாரு? என்ன மாதிரி அவளும் இந்த வீட்டு மருமக தானே. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு தெரியுது, அவருக்கு தெரியலையே. தெரிய வைப்போம். முதல்ல இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் அவர் கண்ணில் படாம இருந்துருங்க.
சரி விடுங்களேன், நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இந்த சமயத்துல எதுக்கு? ம்? சாந்தி, இந்த நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள நீ என்ன ஆகிறன்னு பாரு. என்ன ஹோம் மினிஸ்டர், மாசம் பிறந்து 10-15 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள பட்ஜெட் ரெடி பண்ணிட்டேன். இடைக்கால பட்ஜெட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு தானே நிச்சயதார்த்தம். அதுக்குண்டானதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். சரியா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, லிஸ்ட்ல உன் பையன் பேர் எழுதிட்டியா? வாசல்ல வண்டியை காணாம, அதான் கேட்டேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு மாப்பிள்ளைக்கு சொல்லிட்டேல்ல? என்னங்க நம்ம புள்ள என்ன பொறுப்பு இல்லாத நாட்ட பேசுறீங்க? திடீர்னு கம்பெனில இருந்து ஒரு போனு, நைட்டு ஃபுல்லா வேலை இருக்கான், முடிஞ்சா காலையில வந்துடுறேன், இல்லைன்னா நான் நேரா அங்கேயே வந்துடுறேன், என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அவன் டியூட்டிக்கு போனது ஒன்றும் நான் தப்பா சொல்லலை. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சான்னா நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தூங்கி தான் வழியே போறான் பாரு. நீங்க வேற, இந்த கல்யாணத்துல அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? அவன் சந்தோஷமா இருக்கானோ இல்லையோ, நீ சந்தோஷமா இருக்க. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருக்காதுங்களா? நம்மளை விட்டு வேலைக்கு போறதா நினைச்சிட்டு இருந்த உங்க அக்கா வீட்டு உறவு இந்த சம்பந்தம் மூலமா வளர ஆரம்பிச்சிருக்குல்ல. ஏன் சந்தோஷத்தை விட உங்களுக்கு தானே சந்தோஷம் அதிகமா இருக்கும். உறவை பார்த்தா மட்டும் போதாது, நமக்குள்ள இருக்கிற உணர்வையும் பார்க்கணும் லட்சுமி. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு என்ன பங்கம் வந்துருச்சு? லட்சுமி, நீ ரொம்ப வெகுளி. அவ்வளோ பெரிய மனுஷன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் மறந்து ஒத்துக்கிட்ட. அவங்க பணக்காரவங்க, அந்த திமிரு அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு போயிடாது. இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமக பொண்ணும் அந்த பணக்கார விட்டு வாரிசு தானே. அவ்வளோ சீக்கிரம் அந்த திமிர் அவளை விட்டு மட்டும் போயிடுமா என்ன? அந்த திமிரில் என் பையனோட கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் வந்துடக்கூடாதுன்றது தான் என் கவலையாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு அப்படியே உங்க அக்கா குணம்தாங்க. நம்ம வீட்டை கோயிலா மாத்திருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கோயிலில் கூட பல வகை இருக்குடி. உக்கிரமான பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கு, சாந்தமான அம்மன் கோயில் இருக்கு. வரப்போறவ இந்த வீட்டை எந்த கோயிலா மாத்த போறாளோ. நீங்க சும்மா இருங்க. என்னங்க, நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் திருப்பதிக்கு போய் சுவாமிக்கு கல்யாண உற்சவம் பண்ணணுங்க. நிச்சயமா போலாம். அதையும் கல்யாண பட்ஜெட்ல சேர்த்து. சரிங்க. டிஃபன் எடுத்து வைக்கிறியா? பசிக்குது. மாப்பிளைய பெண்டு கழட்டாதீங்கப்பா. நாளைக்கு அவனுக்கு விடிஞ்சா நிச்சயதார்த்தம். டேய், நீங்களாம் பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வேலை பார்த்தீங்கன்னா போதும். அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப் தான். வேலையை பாரு. ஏய் அர்ஜுன், நீ இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் சார், நான் இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்குறேன். இங்கே இல்லாமல் வேற எங்கே இருப்பேன்? ஒன்றும் இல்லை, என் செக்ஷன் மிஷின் ஃபால்ட் ஆகிடுச்சு. மேனேஜர் என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டார். விடியறதுக்குள்ளே டார்கெட்டை நான் முடிச்சாகணும். நீ வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ்.
நீ கீழே போய் கல்ட்டா பண்ணிட்டு இருக்க கூடாது என்ன? கீழே வராதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாருமா. அதனால என்னங்க, நம்ம இங்க இருந்தே பாத்துட்டு போலாம் வாங்க. வா. ஐயோ அங்க பாருங்களேன், பாருங்க. அக்கா, யார் வந்திருக்காங்க பாரு. ஹாய் ஷாம், வாடா. ஹாய் சிஸ்டர்ஸ், ஹவ் ஆர் யூ? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, கல்யாணம் ஆகிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, நான் வரேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? வரவேற்பு, அலங்காரம் எல்லாம் ஒரே பலமா இருக்கு. ஹாய் வாடா ஷாம். நீ வந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். என் சிஸ்டர்ஸ்க்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஃபென்டாஸ்டிக். அப்ப 2 மாப்பிள்ளை நான் ஒருத்தன். என்னடா ஷாம் இது, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தானா? முதல்ல குளிச்சிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? டிஃபன்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு டிகிரி காஃபி. அமெரிக்கன் மிஷன்ல காஃபி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. ஒசாமா பின் லாடன் வேற மறந்துக்கிட்டே இருக்கான். பயந்து லாங் லீவ்ல வந்துட்டேன் இந்தியாவுக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமாப்பா? யூ ரைட் ஆண்டி. அமெரிக்கா போனாதான் இந்தியாவோட மையமே தெரியுது. டேய் போடா, போய் ரெடி ஆகு. ஆமாங்க, யாராவது கிடைச்சா பேசிட்டே இருப்பான். வா, பேக் எடுத்துக்கோ. என்னடா அது, வந்ததும் நடு வீட்ல நின்னு எனக்கு பொண்ணு இல்லையான்னு கேக்குற? ஏன் 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 எனக்கு அந்த உரிமை இல்லையா? நானும் ஒரு வகையில இந்த வீட்டுக்கு முறை தானே. நீ எனக்கா சொன்ன? அந்த 2 பொண்ணுல யாரோ ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? இப்ப என்ன ஆச்சு? யார் மாப்பிள்ள? அது வந்துடா. இப்படிதான் ரம்யாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி மாஸ்டர் பிரெயின்ல யூஸ் பண்ண. என்னாச்சு? கார்த்திக் வந்து இறங்கினாரு, தாயும் குழந்தையுமா. அக்கா, உன் கூட பிறந்த பாவத்துக்கு 2 பேருக்கும் நல்லா குழைச்சி போட்டக்கா.